எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து சிம்பிளான ஒரு ரெங்கோலி கோலம் தான் போடுறேன். நான் தான் இன்னைக்கு கோலம் போட்டிருக்கேன். இன்னைக்கு வந்து ரொம்ப பெருசா குழலாலெல்லாம் போடலை. இந்த மாதிரி வந்து ஒரு ரெங்கோலி கோலம் தான் போடுறேன். கிட்டக்க பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வாங்க பார்க்கலாம். நல்லா சாணி தெளிச்சு பெருக்கிட்டு அதில் போட்டோம் அப்படின்னா கோலம் பச்சை பச்சைன்னு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. வெறும் சிமெண்ட் தரையில் தண்ணி தெளிக்கிறத விட நம்ம இந்த மாதிரி நல்லா சாணி கரைச்சி தெளித்து நல்லா தொடத்தால தேய்ச்சி மொழிகிற மாதிரி பண்ணிவிட்டு அதில் போடுற கோலம் அவ்வளோ கான்ட்ராஸ்டாக பளிச்சுன்னு ரொம்ப சூப்பராக பிரைட்டாக நல்லா இருக்குது. அதனால் அந்த மாதிரி தான் போட்டுருக்கேன். போடுமா, இது மேலே இன்னும் எதாவது பெருசு பண்ணணுமா? கொஞ்சம் ஈரம் காஞ்சி எடுத்தா அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு பிரைட்டாக நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால அந்த ஈரத்தில் கொஞ்சம் டல்லாக தான் தெரியும். காஞ்சிடுது அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். வேணும்னா இது மேலே அப்படியே பெருசாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போடலாம். கலர் கோலம்லாம் போடலை, சிம்பிளான கோலம் தான் போட்டிருக்கேன். இருக்கீங்களா? அபியாத்துல வந்து கலர் கோலம் போடுறா. நம்மளோட கோலத்துல சைட்ல வந்து வரக்கூடிய ஒரு கலர் கோலம் பாத்தீங்க அப்படின்னா அது அபி போடுற கோலம். அவாத்துல சின்னதான ஸ்பேஸா இருந்தா கூட அவ டெய்லி போட்டு ராத்திரியே போட்டு கலர் கொடுத்துடுறா. மாமி கலர் கோலம் போடலையே அப்படின்னு நினைக்காதீங்க, அது அபி போட்டிருக்க கலர் கோலம் தான், பக்கத்துல வர்ற கோலம். அடுத்தது இன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோசையும் மிளகா அப்படின்னு தான் இன்றைக்கி வந்து. சட்னி எதுவும் பண்ணல. எனக்கு எப்பயுமே பெரும்பாலும் தோசைக்கு வந்து மிளகா அப்படி எள்ளுப்படி இந்த மாதிரி தொட்டுக்கிறது எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இட்லி அப்படின்னா தான் வந்து சட்னி இருக்கும் பெரும்பாலும். அதனால் தோசை அப்படிங்கிறதுனால மார்னிங் தானே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தோசைக்கு மிளகா அப்படியும் எண்ணெயும் தான் இன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்கு. இதை முடிச்சுட்டு அடுத்தது தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்தது இன்றைக்கி விளாகில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கறிகாய் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். டெம்போலே வந்து நமக்கு வாசலில் வந்து விற்கும். அப்படி இல்லைனா பக்கத்துலேயே நிறைய மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறனால வாங்கிக்கலாம். ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அவரைக்காய் வந்து ஒரு 1/2 கிலோ அவரைக்காய். அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி வந்து ஈரப்பட்டாணி இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு 1/4 கிலோ கிட்ட அது. அதுக்கப்புறம் ரிங் பீன்ஸ் வந்து ஒரு 1/4 கிலோ. உருளைக்கிழங்கு 1 கிலோ. அதுக்கப்புறம் வந்து சேப்பங்கிழங்கு கறி அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சரி சேப்பங்கிழங்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே ஒரு 1.5 கிலோ கிட்ட சேப்பங்கிழங்கு. 1 கிலோ வந்து 40 ரூபா. கொஞ்சம் நிறையா வாங்கினோம் அப்படின்னா நமக்கு 30 ரூபா அந்த மாதிரிலாம் கிடைக்கும். சேப்பங்கிழங்கும் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பரங்கி துண்டோம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பரங்கிக்காய் வந்து அடை பண்ணினாலும் நல்லாயிருக்கும், கூட்டு கறி சாம்பார் எது பண்ணாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பரங்கி பிஞ்சு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. மேலெல்லாம் வந்து பச்சை பச்சைன்னு இருந்தது. மேலே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஒரு மாதிரி நல்ல க்ரீன் கலரில் ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பரங்கிக்காய் வந்து அடைக்கு போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த பரங்கி பிஞ்சு இதுவுமே வந்து இது வந்து ஒரு 2 பத்து அளவுக்கு சேர்ந்த மாதிரி இருக்கும். இது வந்து 10 ரூபா. அதுவும் வந்து வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து சக்கரவள்ளி கிழங்கு ரோஸாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதுவும் வந்து ஒரு 1/2 கிலோ கிட்ட சக்கரவள்ளி கிழங்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தரங்காய், வாழைக்காய், பாக்காய் மட்டும் கம்மியாக தான் வாங்கியிருந்தோம். ஒரு 2 பாக்காய் மட்டும் 1/4 கிலோ அளவுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்சம் கறிக்கு வாழைக்காய். அதுக்கப்புறம் வந்து பச்சை வாழைப்பழம். சுவாமி நைவேத்தியத்துக்காக கொஞ்சம் மஞ்சப்பழமும், சாப்பிட்றதுக்காக வந்து பச்சை வாழைப்பழம் இருக்கும் இல்லையா, அதுவும் வாங்கியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து கறிகாய் பழங்கள் இதெல்லாமும் வந்து வாங்கியிருந்தோம். அதனால் இதையும் உங்களோட அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ பனி நாள் அப்படிங்கிறதுனால ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கிறது. விலையுமே ஓரளவுக்கு கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. ரொம்ப அதிக விலை கிடையாது, பரவாயில்ல. 1/2 கிலோவே வந்து உங்களுக்கு 20 ரூபா 25 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் கிடைக்கிறது.
ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சரி இதையும் உங்களோட சேர்ந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறதும் பார்க்கலாம். நீங்கள் வாங்குகிற இடங்கள்லாம் கரிகாய் வந்து ரொம்ப விலை அதிகமாக கம்மியாக அப்படிங்கிறத எனக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால தான். அடுத்தது என்ன அப்படிங்கிறதும் பார்க்கலாம். அடுத்தது வந்து இன்றைக்கி விலாகில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொத்தமல்லி வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக வந்திருந்தது வாசலில். ஸோ கொத்தமல்லி கட்டு வந்து ஒரு 4-5 கட்டுக்கிட்ட வாங்கிட்டு கொத்தமல்லியை வந்து நல்லா ஆஞ்சிட்டு அந்த வேரை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்டு அந்த கொத்தமல்லி இலை தழை இது எல்லாத்தையுமே வந்து நல்லா நறுக்கி எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இனிமேல் தான் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன தான் முன்னாடியே ஒரு தடவை நறுக்கிறதுக்கு முன்னாடி அலமினாலும் கூட கொஞ்சம் மண் அங்கங்கே ஒன்று இருக்கும் அப்படிங்கிறதுனால திரும்பவும் ஒரு தடவை நல்லா அலம்பிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொரடா அரைச்சி வச்சுக்கலாம். இல்லைன்னா அரைச்சி வதக்கி கையில் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு இது ஏற்ற மாதிரி ஒரு சைடிஷாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொத்தமல்லி வந்து வாங்கி ஆஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த சீசனில் இப்போ இந்த கார்த்திகை மாதம் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் தான் வந்து கொத்தமல்லி வந்து இந்த டிசம்பரில் நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி சீசனில் கிடைக்கும் போது நம்ம வந்து நிறைய கையில் ரெடி பண்ணி கொத்தமல்லி தொகையில் கொத்தமல்லி கொரடா பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அமேசிங் டேஸ்ட்டாக இருக்கும். இதை பற்றி டீட்டெயிலாக நான் வீடியோவும் கொடுத்துருக்கேன், ஏற்கனவே சமீபத்தில் வீடியோலையும் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தடில் வீடியோவில் சொன்ன மெத்தடில் நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பராக டேஸ்டியாகவும் இருக்கும். இது ஒன்று இருந்துட்டாலே போதும், நமக்கு தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ் வேறு எதுவுமே தேவைப்படாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு. ஸோ அதையும் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 கட்டுக்கிட்ட வாங்கியிருக்கேன். இப்போ விலையுமே ரொம்ப சீப்பாக இருக்குது. 10 ரூபாய்க்கு நல்ல ஒரு பெரிய கட்டாக கொடுக்குறா. அந்த மாதிரி ஒரு 5-6 கட்டுக்கிட்ட வாங்கி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இனிமேல் தான் அரைக்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறதும் பார்க்கலாம். அடுத்தது இன்றைக்கி மத்தியான விலாகுக்கு என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுட சுட சாதம், அதுக்கப்புறம் வந்து எல்லா காயும் போட்டு ஒரு கலந்த கூட்டு, கிட்டத்தட்ட ஒரு 7-10 காய்க்கு மேலே போட்டு எல்லா காயும் சேர்ந்து கடலப்பருப்பு கொத்தமல்லி விரை இது கடலப்பருப்பு கொத்தமல்லி விரை காஞ்ச மிளகா பெருங்காயம் வெந்தயம் எல்லாம் வறுத்து அரைச்சி எல்லா காயும் போட்டு காயெல்லாம் வந்து உப்பு மஞ்சப்பொடி போட்டு அதுக்கப்புறம் புளிஜலமும் விட்டு காய் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் குக்கரில் வந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கணும். ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு, கொஞ்சம் வேர்க்கடலையை ஊற வச்சுட்டு வேர்க்கடலையும் துவரம்பருப்பையும் குக்கரில் 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த காயெல்லாம் வெந்ததுக்கப்புறமா கீழே இறக்கி வச்சு உப்பு போட்டு இந்த வேர்க்கடலை அதுக்கப்புறம் வேக வச்சு மசித்த துவரம்பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச விழுது இருக்குது இல்லையா, கடலப்பருப்பு கொத்தமல்லி விரை பெருங்காயம் காஞ்ச மிளகா வெந்தயம் இதெல்லாம் வந்து தேங்காய் சேர்த்து வறுத்து அரைச்சி அதையும் இந்த கூட்டோடு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறணும். எல்லாத்தையும் கொதிச்சதுக்கப்புறம் கீழே இறக்கி வச்சுட்டு காஞ்ச மிளகா பெருங்காயம் கடுகு இது வரைக்கும் நம்ம தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னா சூப்பரான கலந்த கூட்டு ரெடி ஆகிடும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா காயுமே சேர்த்துருக்கேன். பரங்கிக்காய், பூசணிக்காய், அவரைக்காய், வாழைக்காய், வள்ளிக்கிழங்கு, சேனக்கிழங்கு, இந்த மாதிரி கேரட்டு, பீன்ஸு எல்லா காயுமே சேர்த்துக்கலாம். நிறைய காய்கள்லாம் சேர்த்து நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தாக இருக்கும். எல்லா காயும் சேர்ந்த மாதிரி ஒரு கலந்த கூட்டு. அதுக்கப்புறம் தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொத்தமல்லி கொரடான்னு சொல்லுவோம், கொத்தமல்லி தொக்குன்னு கூட சொல்லலாம். கொத்தமல்லி என்னென்னா அலம்பிட்டு அதுக்கப்புறம் அதில் தண்ணியே விடாமல் உப்பு காஞ்ச மிளகா இதெல்லாம் சேர்த்து புளி வெல்லம் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கெட்டியாக மருதாணி மாதிரி முடிஞ்ச வரைக்கும் அரைச்சிடணும். அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கடுகு பெருங்காய பொடி இதெல்லாம் தாளித்து கொட்டிட்டு இந்த அரைச்ச கொத்தமல்லி விழுதியும் அதிலே சேர்த்து நல்லா சுருளை வதக்கி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இது 2 மாதம் ஆனால் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிற போது கெட்டு போகாது. தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். கொத்தமல்லி கொரடா அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு வீடியோவே கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதையும் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கூட்டு சாதம், தயிர் சாதம், மோர் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி மத்தியான சமையல் இது தான். ஸோ இன்றைக்கி ஃபைனலாக இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ராத்திரிக்கு தோசை தான் அப்படிங்கிறதுனால பெருசாக எதுவும் இல்லை, நான் காமிக்கல. உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்குமே இன்றைக்கி வந்து இந்த கூட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.